நாதமுனிகள், அதுக்கப்புறம் ஆள வந்தார், அதுக்கப்புறம் தான் ராமானுஜர். இவர் நாதமுனிகள் சீடர் அப்படின்னு சொல்றது உண்டு. எப்பவுமே இந்த செல்வந்தர்னா வெறும் டாம்பிகம்னு நம்ம நினைச்ச கூடாது. இந்த சினிமாவில் வில்லன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. செல்வந்தர்கள் தான் இவாள்லாம். கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிப்பார். பெருமாளுக்கு தன்னால் முடிஞ்ச கைங்கரியமும் பண்ணும். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். பெருமை வந்துட்டு பெருமாளை சேவிச்சா ஆரங்க அப்படின்லாம் மாதிரி இல்லை. தன்னால முடிஞ்ச கைங்கரியம். ஒரு நாள் கோவிலுக்கு வர கோவில் வாசல்ல பெரிய கலையபுரம், வெட்டு குத்து. இன்னைக்கு கோவில்ல போய் குனிஞ்சு விழுந்து சேவிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? பாக்கெட்ல இருக்கிற போன் கீழே விழுகிறோம் பயப்படுறாங்க. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஏபிஎன் சுவாமிகள் கூட பேசிட்டு இருக்கோம். நிறைய தகவல்கள், பல தகவல்கள் நமக்கு வந்து ரொம்ப புதிதாக இருக்கு. எனக்கு புதிதாக இருக்கு. ரொம்பவே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கோம். இது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு எபிசோடாக தான் இன்னைக்கு எபிசோடும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுப்பர்ணா நமஸ்காரம். சுவாமி, ஆணி மாத சிறப்புகள் அதெல்லாம் நம்ம பேசிட்டே வரோம். நீங்கள் இந்த ஜேஷ்டாபிஷேகம் எபிசோட் பற்றி பேசும்போது அதில் சொன்னேன் திருக்கண்ணமங்கை ஆண்டான் அவரை பற்றி பேசலாம். அப்போ வந்து நாதமணிகள் பற்றியும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இது சரியான நேரம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த எபிசோடில் நம்ம அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலான்னு ஆசைப்படுறோம். கட்டாயம் சொல்லச்சேவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. மேனி செலுக்கிறது. திருக்கண்ணமங்கை ஆண்டாரை பற்றி நிறைய அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு திருக்கண்ணமங்கை ஆண்டாரை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சா. சாதாரணமாக ராமானுஜர், நாதமுனிகள், ஆள வந்தார் கூட தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அதாவது பல பெரியோர்கள் நம்முடைய பார்வைக்கே வராமல் தான் இருந்திருக்கா. மகா யோகிராஜர்களா இருந்திருக்கா. அவளை பத்தி அவசியம் பேசணும். இந்த ஆணி ஸ்ரவணம்ன்றது அவருடைய திருநக்ஷத்திரம்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி அந்த திருக்கண்ணமங்கைன்னு திவிதேசத்துல அவதாரம் பண்ணி அந்த பெருமாளுக்கே கைங்கரியத்தை பண்ணின மகான் இவர் நாதமுனிகளுடைய சிஷ்யர். தட் மீன்ஸ் ராமானுஜருக்கு முன்னாடியே. ஓகே ஓகே ஓகே, புரியுது. ஏன்னா நாதமுனிகள், அதுக்கப்புறம் ஆள வந்தார், அதுக்கப்புறம் தான் ராமானுஜர். இவர் நாதமுனிகள் சீடர் அப்படின்னு சொல்றது உண்டு. நாதமுனிகள் எப்பேற்பட்ட யோகிராஜர், யோகி புருஷர், யோகீஸ்வரர். இப்ப யோகம்ன்ற பேர்ல கையை தூக்கி காலில் போடுறது, காலை தூக்கி கழுத்துல போடுறது, கழுத்து தூக்கி இடுப்புல போடுறது. யோகம் யாருக்கோ யோகம். ஆனா உண்மையில அந்த யோகத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தவர், அதாவது யோகத்தினால எம்பெருமானை எப்படி தியானிக்க முடியும்னு காண்பித்து யோக ரகசியம் அருளி செய்கிற வள்ளல் பெருமகனார் மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனின்னு நாதமுனிகள் தான். பெரியாழ்வார் மாதிரிதான். அவ சொல்றத கேட்கறதுக்கு ராஜாக்கள் தயாரா இருந்தா. அவ என்ன கேட்டாலும் அதை பண்றதுக்கு ராஜாக்கள் தயாரா இருந்தா. அவளுக்கு எம்பெருமான் சம்பந்தப்பட்டதை தவிர்த்து ராஜாக்களிடத்துல வேற எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இருந்திருக்கான். ஆகையால் தான் அவ யோகி புருஷர்கள். இப்போ நமக்கெல்லாம் ஆச்சாரிய சம்பந்தம்னு சொல்லுவோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம். ஆச்சாரிய சம்பந்தம் பஞ்சசம்ஸ்காரம் ஆகிறது, அப்புறம் சரணாகதி பண்ணிக்கிறதுன்னு. ஆச்சாரியன் என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கார், நாம டைம் இருந்தால் அவரை போய் பார்க்குறோம், இல்லைனா அவரை போய் பார்க்கறது இல்லை. சும்மா ஆச்சாரியன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்டு நம்ம ஆச்சாரியன் இடத்துல எந்த விதத்துல இன்ஸ்பயர் ஆனோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், டிவோஷன்றது வேற, டிசைபிள்ன்றது வேற. ஒருத்தர்கிட்ட நாம ஒரு டிவோட்டியா இருக்கோம்னா ஓகே, டிசைபிளா இருக்கோம்னா அவளை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணி இன்ஸ்பயர் ஆகி அவளுடையதான ஆக்டிவிட்டீஸை, ஆட்டிடியூட்ஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் டிசைபிள்னு பேர். நாதமுனிகளுடைய சிஷ்யர்கள்ல திருக்கண்ணமங்கை ஆண்டாலும் ஒருத்தர் அப்படின்னும் பொழுது, அந்த திருக்கண்ணமங்கை ஆண்டான் நாதமுனிகளை போல கடைசியில யோகத்தினால சித்தி அடைஞ்சார். நாதமுனிகள் போலவே ஒரு பண்பாட்டை அவர் காண்பித்தார். அவருடைய சரித்திரம் ரொம்ப விசித்திரமான சரித்திரம். இவர் ஒரு பெரிய செல்வந்தர், ஆனா பெரிய பக்தர். எப்பவுமே இந்த செல்வந்தர்னா வெறும் டாம்பிகம்னு நம்ம நினைச்ச கூடாது. இந்த சினிமாவில் வில்லன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. செல்வந்தர்கள் தான் இவாள்லாம். அம்பரீஷனை போல, ஜனகரை போல செல்வ செழிப்பு இருந்தாலும் பகவத் பக்தி பூர்ணர்களா இருந்தாலும் கோவிலுக்கு தினமும் வந்து பெருமாளை சேவிப்பார். பெருமாளுக்கு தன்னால் முடிஞ்ச கைங்கரியமும் பண்ணுவார். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். பெருமை வந்துட்டு பெருமாளை சேவிச்சா ஆரங்க அப்படின்லாம் மாதிரி இல்லை. தன்னால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும். அந்த காலத்துல இன்னைக்கு ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா
அவன் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுவான். இப்போ இன்னைக்கு கூட காஞ்சி வரதராஜ பெருமான் சன்னதியில பவுன் தீவட்டி அப்படி சொல்லுவான், வெள்ளி தீவட்டி. அந்த வெள்ளி தீவட்டி யார் பிடிச்சுன்னு வருவானா, உடையார்பாளையம் ராஜா பெருமாளுக்கு பிடிச்சுன்னு வருவான். பெருமாள் வாகன மண்டபத்திலேருந்து உள்ள எழுந்தளிக்கிறார் அப்படின்னா ராஜா தீவட்டி பிடிச்சுன்னு வருவான். அந்த ராஜா கைத்தட்டா அவனுக்கு 100 பேர் தீவட்டி பிடிக்கிறதுக்கு இருப்பான். அவன் ராஜாதிராஜன், தேவாதிராஜன் பெருமாள். நானா யாரு, அவன் கொடுத்த அனுகிரகத்தினால இன்னைக்கு ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். வெறுமை வந்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு போறவா இல்லை, தங்களால முடிஞ்ச கைங்கரியத்தை அந்த பந்தா இல்லாமல் பண்ணக்கூடியவர்கள். இவர் ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி வச்சுக்கோங்களேன். திருக்கண்ணமங்கை ஆண்டார் ஒரு நாள் கோவிலுக்கு வர்றார். கோவில் வாசல்ல பெரிய கலேபுரம், வெட்டு குத்து. அப்பயுமா என்ன தெரியுமா ஆக்சுவலி நடந்தது? இந்த மாதிரி 2 செல்வந்தர்கள் வந்திருக்கா கோவில்ல பெருமாள் சேவிக்கிறது. சரி, 2 பேரும் வந்தவா வெறும வரல, 2 பேர் நாயோட வந்திருக்கா. ஓ சரி. இப்பெல்லாம் அதெல்லாம் நம்ம அதிகமா சொல்லக்கூட கூடாது. ஆமா, எங்கேயோ போயிட்டு இருந்து கலாச்சாரம், அதுக்கு விரோதி இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அவன் 2 பேரும் 2 நாய் எடுத்துட்டு வந்திருக்கா. சரி, கோவிலுக்குள்ள அது இல்லை, வரக்கூடாதுன்றதால ஒரு வியவஸ்தை இருக்கு, அதனால அது வரல, அது வெளியில வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அங்க 2 பேரும் தனித்தனியா, இவரும் தனியா வந்திருக்காரு, அவர் தனியா வந்திருக்காரு. தனித்தனியா அவளுடைய பாதரட்ச செருப்புகளை கைட்டி வச்சுட்டு போயிருக்கா. அந்த காலத்துல செருப்பு எது பண்ணுவா, தோல்ல தானே பண்ணுவா. ஆமா ஆமா. ஓ ஓ ஓ சரி. ஒருத்தருடைய செருப்பை ஒரு நாய் கடிச்சு விட்டு, அந்த செருப்பு தோல் அத ஒரு நாய் கடிச்சுடுத்து. கடிச்சனால இவருடைய செருப்பு பிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? கோபம் வந்ததுனால அவர் என்ன பண்ணார், அந்த நாயை ஒரு தட்டு தட்டிட்டார். ஓ சரி. அத பார்த்த அந்த நாயுடைய எஜமானன் அவன் கோபமாயி இவருடைய நாய கொன்னுட்டான். அந்த நாய் செருப்பை கடிச்சது, செருப்புக்கு எஜமான அந்த நாயை ஒரு தட்டு தட்டினான். இதனால இந்த நாயினுடைய எஜமான கோபம் வந்து அந்த எஜமானுடைய நாயை கொன்னுட்டான். என் நாயை நீ கொண்டுட்டியா அப்படின்னு உடனே இவனுடைய நாயை கொண்டுட்டான். என் நாயோட ஆசையா வளர்த்தேன், இப்ப அதுக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறா. ஆமா. அப்படின்றதுனால இவா 2 பேருக்குள்ள சண்டை வந்து ஒருத்தருக்கு வெட்டு குத்தா எடுத்து. சரிதான். அடி சரியான குத்து, கும்மாங்குத்து, கத்தி. கடைசியில 2 பேரும் குத்துப்பட்டு 2 பேரும் செத்து போயிட்டா. கோவில் வாசல் நடக்கிறது அந்த காலத்துல எப்ப ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடியே ஒரு செருப்ப நாய் கடிச்செடுத்து அப்படின்றதுல கடைசியில எங்க போய் முடிஞ்சது, கொலையில போய் முடியுது. 2 நாய் போச்சு, 2 நாயினுடைய எஜமானர்களும் கொலை. ஒரு செகண்ட் நம்ம, நான் ரொம்ப சொல்லக்கூடாது, சினிமாலலாம் இந்த மாதிரி ஒரு காமெடிலாம் நம்ம பாக்குறோம். பேசிட்டு ஒருத்தருக்கு சொக்குன்னு எடுத்து குத்திட்டான், பண்ணிடுறான். வந்து ஒரு ஊரே எதுக்கு சண்டை போடுறதுன்னு தெரியாம சண்டை போட்டு ஒரு ஊரை வெட்டி மடியறது. இந்த மாதிரி நிறைய கலவரங்கள் நடக்கிறது. அப்ப 2 கட்சி வேற, இதுல இவா 2 பேர் மட்டும் சண்டை போடல, இந்த எஜமான சேர்ந்த 10 பேர், இந்த எஜமான சேர்ந்த 10 பேர், இதெல்லாம் வேற சண்டை நடக்கிறது. ஆமா. திருக்கண்ணமங்கை பாத்தீங்கன்னா ஒரு செருப்ப நாய் கடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. அப்போ அந்த நாயை இவன் அடிச்சுட்டானதுனால அந்த எஜமானுக்கு கோபம் வந்தது. என் நாயை நீ அப்படி அடிக்கலான்றதுக்கோசரம் அவன் வந்தான்னா, ஒரு நாய் அடிப்பட்டதை பொறுக்காத ஒரு எஜமானன் ஓடி வந்து அதுக்காக தன் உயிரை கொடுக்கிற அளவுக்கு அவன் போராடி இருக்கான். அவர் அப்படி பார்த்திருக்கார். இப்ப நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்கு சர்வேஸ்வரன் சித்தமா தானே இருப்பான். நான் இப்போ அந்த 2 நாய்க்கு இதனுடைய பின்னணிக்கு மொத்த பிரச்சனைக்கு நாம தான் காரணம் தெரியுமா? தெரியவே தெரியாது. எங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப எத்தனையோ அதுல உங்க வீட்டுல ராத்திரி நாயை கொடிச்சது எங்களுக்கு தூக்கம் வரலன்றா, சண்டை போடுறா. இந்த காம்பவுண்டுக்கு அந்த காம்பவுண்டுக்கு சண்டை வருது. இல்ல உங்க வீட்டு நாய் வந்து எங்க வீட்டுல வந்து காலை தூக்கிட்டு போயிடுச்சுன்றான், சண்டை போடுறா. இப்படிதான் சண்டை போடுறான். இதுக்கு சம்பந்தமே இல்லாம அது உட்காந்துருது. அதுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. இப்ப அது போச்சு, இவன் 2 பேர் போனா, இந்த 2 குடும்பம் நட்டாத்துல நிக்கிறது. இவனை சேர்ந்த 10 பேர் இங்க சண்டை போட்டிருக்கா. அதுல எத்தனை பேர் கை உடைஞ்சதோ, கால் உடைஞ்சதோ, கண்ணு போச்சோ. என்ன இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு. இப்படி ஒரு நிலைமை உண்டா? இதை விடவா நம்மளாம் இப்படி இருக்கோம்? பெருமாள் நம்மளை காப்பாற்றுவான்றதான நம்பிக்கை நமக்கு இருக்கா இல்லையா? நானும் பல்லக்கில் வருவோம், பகட்டா வருவோம், ஆகான்றோம், இப்படின்றோம்.
ஒரு நாய்க்காக ஒரு எஜமானன் தான் உசிரியா கொடுத்துருக்கான்ப்பா. அப்ப நம்மளெல்லாம் பெருமாள் காப்பாத்துறதுல நம்ம எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஒரு மகா விசுவாசத்தோடு இருக்கணும்? பல்லக்கோட்டு இறங்கினார், வஸ்திரத்தையும் விட்டுட்டார். அதுல இருந்து 4 காலால தான் போக ஆரம்பிச்சார். யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார். பெருமாளை தான் சேவிப்பார். சரி, இப்போ அவர் வஸ்திரம் இல்லாம இருந்தாருக்கோசரம் நாம அந்த மாதிரி இருந்துட்டா நம்ம அவரை மாதிரி ஆயிடுவோமா? அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு உயர்ந்ததான ரிஷபதேவரை போல ஒரு வைராக்கியம் அவருக்கு ஏற்பட்டு, பாகவதத்துல ஜடபரதருடைய திருத்தகப்பனார் ரிஷபதேவருடைய வைபவத்தை சொல்லும்போது சொல்லுவான், எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம்னு சொல்லுவான். பெரிய சக்கரவர்த்தியா இருந்த ரிஷபதேவர் பைத்தியக்காரன் மாதிரி இருந்தார். வாய்க்குள்ள கூழாங்கல் வச்சுட்டார். ஏன்னா வாயில ஆகாரமும் போகக்கூடாது, பேசவும் கூடாது. அந்த கூழாங்கல் எடுக்க முடியாது, உள்ள போயிட்டு அவ்வளவுதான். வாயில கூழாங்கல் எடுத்துட்டு இருக்கும். சாப்பிட சாப்பிடாம இருந்தார். ரிஷபதேவர் உடம்புல துணி இல்லாம சுத்தினாரு, நாம சுத்தினா அந்த மாதிரி உட்கார முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? இப்ப திருக்கண்ணமங்கை ஆண்டான் மொத்தத்தையும் துறந்தார் சுவாமி. வைராக்கியம்ன்றது அப்படி ஒரு க்ஷணத்துல தான் வரணும். நான் இப்படி போறேன், அப்படி போறேன், அங்க போறேன், இங்க போறேன், இந்த மாதிரி இருக்க போறேன், இந்த மாதிரி இருக்க போறேன்னா ஒரு நாளைக்கு நம்ம வைராக்கியம் வரவே வராது. அது சும்மா ஹம்பக். திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு அது ஒரு அதுல இருந்து அப்படியே தான் இருந்தார் அவர். ஒரு ஜந்து, அந்த ஜந்துவுக்காக அதனுடைய எஜமானன் உசுரை கொடுக்குறான்னு சொன்னா பெருமாள் நம்மளை ரட்சிப்பானே, நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்கு தானே பெருமாள் இருக்கான். சர்வரக்ஷகன், இவனால காப்பாற்ற கூட முடியாது, இருந்தாலும் தான் உசுரை கொடுத்தான். ஆனா சர்வேஸ்வரன் சரணாகர வத்சலனாச்சே, அவனிடத்துல நாம நம்பிக்கை இல்லாம நம்மளெல்லாமே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், எனக்கு துணியை கொடு, பல்லக்க கொடு, பகட்டை கொடுன்னு நம்ம கேட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கோமே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெரிய பாப்பம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அங்க இருப்பார். யாராவது கொடுத்தா சாப்பிடுவார், யாருக்கிட்டையும் எதுவும் போய் கேட்க மாட்டார். அங்க இருக்கிற புஷ்கரணியில் அவர் பாட்டுக்கு தீர்ச்சாமாடுவார், அவர் பாட்டு உட்காந்துருப்பார். இப்போ அவருக்கு நித்தியகர்மானுஷ்டானம்ன்றதெல்லாம் அந்த தேகத்தையே பாவித்த வாழ்க்கிறாங்கன்னா சுவாமி தேசிகன் சாதிப்பார். நம்பிள்ளை ஈட்டில் எடுக்கிறார். சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல திருக்கண்ணமங்கை ஆண்டானின் நிலை அப்படின்னு சாதிக்கிறார். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால்றதாக அந்த கோவில்ல கைங்கரியம் பண்றது திருக்கண்ணமங்கை ஆண்டான் எப்படி பண்ணினார் அப்படின்றத நம்பிள்ளை சாதிக்கிறார். தையறு திங்கள் பாசுரத்திலையும் திருக்கண்ணமங்கை ஆண்டானுடையதான பெருமையானது சொல்லப்படுகிறது. அதுபோல மாமுனிகள் ஆண்டானை பத்தி சொல்றார். சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல திருக்கண்ணமங்கை ஆண்டான் அப்படி கொண்டாட அந்த நிஷ்டை, நாதமுனிகள் எப்படி யோகிராஜரா யோகி புருஷராக யோகத்தினால பகவான அப்படியே அனுபவிச்சாரோ, அவருடைய சிஷ்யன்னு சொன்னா அந்த ஒரு பக்குவத்தை அனுபவிச்சாரா சிஷ்யன்னு சொல்ல முடியும். நாம சும்மா நான் அந்த சுவாமிக்கு சிஷ்யன், அந்த சுவாமிக்கு சிஷ்யன்னு நம்ம எங்கேயோ போய் உட்காந்துருக்கோம். ஒன்றும் அவருடைய டீச்சிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அவர் என்ன புஸ்தகம் எழுதினாரு கேட்டா கூட நமக்கு தெரியாது, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கூட நமக்கு தெரியாது. நான் முதல்லயே சொன்னேன், இந்த எல்லாருக்கும் சோம்பேறி போய் தேடுறதே கிடையாது, நம்மளே 10 தடவை கேள்வி கேட்பான். அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகம் இருக்கு. அப்படி ஒரு மகனீயராக திருக்கண்ணமங்கை ஆண்டான் எழுந்தருளி இருந்தார். முற்றும் துறந்தவர் அப்படின்னா முற்றும் துறந்தவர். மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையன் தன்னோடு கூடுவதில்லையான்னு எனக்கு வேண்டாம்ப்பா, போறோம் அவன் குடும்பத்தவர்களாம் எடுத்து உங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்கு, நீங்க பாட்டுக்கு உங்க காரியத்தை பாருங்க, எனக்கு இதை பெருமாள் விதிச்சுட்டான், நான் எப்படியே இருந்துட்டு போறேன், பெருமாள் எப்போ என்ன மோட்சத்தை அழைச்சிக்கிறானோ அழைச்சிட்டு போட்டோம், அதுவரை நான் இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கேன், பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேன். மனசுல எந்த விகாரமும் இல்லாமல், எந்த காமக்ரோதமும் இல்லாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல், வெயில் மழை புயல் காத்து குளிர் அதை பற்றி கவலைப்படாமல், கொசுக்கடி பற்றி கவலைப்படாமல், அவர் பாட்டுக்கு பகவத் தியானத்திலேயே இருந்து முக்தி அடைஞ்சார்னு சொன்னா, எப்பேற்பட்ட ஒரு மகா ஞானியினுடைய ஒரு குரு பரம்பரை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னிவரெல்லாம் அவரை நாம தெரிஞ்சுக்கலையே, நினைச்சு பார்க்கலையே, அவரை பத்தி ஏதாவது 2 விஷயம் பேசணும்னு கூட நமக்கு தோணலையே. அதுதான் திருக்கண்ணமங்கை ஆண்டாருடைய பெருமை. இதுக்கு மேல எந்த ஆங்கிள் இவர் எப்படி பேசலாம், எப்படி பேசலாம்னு இதான் விஷயம். இல்ல, இது ரொம்ப உருக்கமா இருக்கு. இது உருக்கம் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குது. நிச்சயமா நாம போயிட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டுட்டே இருக்கோம். இப்போ சாதாரணமா ஒரு காலத்துல தொலைபேசின்னு இருந்தது, நம்ம அது கிட்ட போய் தான் இருந்து பேசியிருந்தோம். இப்ப கைபேசின்னு வந்தது,
உடனே அதில் டெய்லி ஒரு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சு புதுசாக ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி புதுசாக நம்ம பர்டனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கோவிலில் போய் குனிஞ்சு விழுந்து சேவிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? பேக்கெட்ல இருக்கிற ஃபோன் கீழே விழுந்துருன்ற பயத்தினால. என்ன அக்கிரமம்! விழுந்து சுவாமி தரிசனம் பண்ணச்சே என் பேக்கெட்ல இருக்கிற ஃபோன் கீழே விழுந்துடுற பயத்தினால நான் சுவாமியை கூட இப்படிதான் சேவிக்கிறேன்னா, எதை நமக்குள்ள ஏற்றிக்கணும்? எது இதயத்துக்கிட்ட இருக்கணும்? எது இதயத்துல பதிய வச்சுக்கணும்? எதை இதயத்துல நாம கை வச்சுக்கணும்? ஃபோனை வச்சுட்டு பெருமாளை விழுந்து சேவிக்கிறது இல்லை. ஒரு ஃபோனை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியல. திருக்கண்ணமங்கை ஆண்டானை எப்படி இருந்திருப்பார்? எத்தனை புயல் மழை வெயில் அவர் எப்படி அதை தாங்கியிருப்பார்? அந்த தேகம்ன்றது எதையெல்லாம் எப்படி தாங்கியிருக்கும்? 2 நாள் சோப்பு கிடைக்கல, குளிக்கலைன்னா நமக்கு ஒன்றுமோ மாதிரி இருக்குன்றோம். சோப்பு இல்லாம இன்னைக்கு யாருக்கும் குளிக்க தெரியாது. தெரியாது. சோப்பு இல்லாம குளிக்க தெரியாது. பேஸ்ட் இல்லாம பல் தேய்க்க தெரியாது. மாவளையில பல் தேய்க்க தெரியுமா? தெரியாது. அப்படி ஆயிட்டோம். வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு நடக்கிறதுன்னு வச்சுட்டோம். இப்ப அடுத்தது அது கால் வலிக்கிறதே. திருக்கண்ணமங்கை ஆண்டான் 4 காலால போனார். ஏன்னா அந்த நாய் மாதிரியே இருந்த, அப்படியே இருந்த. தன் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால, நாதமுனிகளுடைய அனுகிரகத்தினால தனக்கு கிடைச்சதான ஒரு யோகம்னு இதை அனுபவிச்சார். அந்த மகானை இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம நினைச்சுக்கணும். அற்புதமா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு உங்களை விட்ட சொல்றதுக்கு வேற ஆட்கள் கிடையாது. பெரியவா நிறைய இருக்காங்க, எங்களுக்கு கிடைச்சது நீங்க தான். அதனால உங்க மூலம் இதை நாங்க தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நேர்ல இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக சுவாமி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அனுபவிங்க, அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நிறைய விஷயங்களை நமக்கு வழிகாட்டும். இந்த வீடியோவில் நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு போய் சேரட்டும். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல கொடுங்க. சுவாமி நன்றி. ஜெயகருட சுப்பரனா. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.